சிம்மாசனமே அம்மையை காணவில்லை, சுக்கிரீவனை காணவில்லை. ஒருவேளை எங்கு சென்றிருப்பான், ஒருவேளை அந்தரங்கத்தில் இருப்பான், அந்தபுரத்தில் இருப்பான். தம்பி சுக்கிரீவா, எனக்கும் மனசு இருக்குதா? எப்படி தெரியுமா? எல்லா பெண்களும் திருமணம் ஆயிட்டு ஒரு மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரே ஒரு ரூபாய் சேர்த்து வச்சிருந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு என்னுடைய அம்மா என்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பா, பசியால பாடி அவள் எனக்கு ஒருவேளை சாதம் ஊட்டி இருப்பாள் அப்படி என்று நினைத்து அந்த ஒரு பயம் சேர்த்து வச்சிருந்து அம்மாவுக்கு போகும்போது ஒரு பால் பாக்கெட்டோ ஒரு பிரியாணியோ அம்மாவுக்கு ஏதோ பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போவாங்க. ஐயோ, என் தாய்க்கு பிரியாணியை வாங்கிட்டு போவீங்க, எனக்கும் வேதனை. என்னங்க இந்த பிரியாணி பாலெல்லாம் வேணாம், நம்ம நாடு இருக்குது பாத்தீங்களா கிஸ்கெண்டு, இந்த நாட்டுல பாதி எங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணுமே. ஆமா, அப்படியா? மீது இருக்கும் பாதி உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் ஆகட்டுமே. அதான், அது மட்டும் இல்லை, அது எப்படி தெரியுமா? பூஜை கேட்ட யாரோ வழியில போற நாய் போல இருக்குது. பிடிக்கல
இல்ல ஏன்னா பழைய சாதம் வச்சிருப்பாங்க இந்த நாட்டுல அவங்க யாரு மகாராஜா மகாராணி ஆச்சு நம்ம வீட்டு சொத்தை அழிக்கிறதுக்குன்னு எதனா ஒரு புறம்போக்கு நாய்க நம்மள பேரை விட்டு கூப்பிடுது பாரு எப்பவும் வேதனை எனக்கு எப்பவும் தொண்டையா அடிக்குது அத்தான் பூஜைக்கு தப்பு நீயா அவ்வளவுதான் உன்ன வாயை புடிச்சு கடிச்சிருவேன் நானாமே தம்மா நுண்டு இல்ல குஞ்சு புடிச்சு கடிச்சிருவேன் கோழி குஞ்சு சொன்னங்க தப்பா சொல்லல கேக்க ரோட்ல போற வருதுங்க கம்முனு போதான் பாருங்க வந்துட்டீங்க ஒரு நாட்டு மன்னனா என்னுடைய பேரை கூப்பிடலாமா நாட்டு மன்னராக இருந்து கொண்டு மணிமுடி சூட்டி கொண்டு உங்களை யாரு வீதி வீதியா நடந்து வர சொன்னா அதனாலதான் கண்ட புறம்போக்கெல்லாம் நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம கிட்ட ஏதோ கேக்குது அடே பிச்சைக்காரா எங்க வீட்டுல கொஞ்சமா சாதம் இருந்துச்சு அது எங்க வீட்டு பசுவுக்கு ஊத்திட்டோம் கொஞ்சமா பழுது இருந்தது எப்பவுமே தினமும் வரும் ஒரு நாய் அது நாய்க்கு ஊத்திட்டோம் உனக்கு இன்னைக்கு எதுவும் இல்ல நாளைக்கா வா பாவி அதிகார பாவி தமிழை பார்த்து அண்ணா நீ இன்னும் இறக்கவில்லை அத்தா நம்ம இருவரும் கொஞ்சம் கொலாபம் நேரத்தில் இன்னும் நீங்க சாகல சண்டாளி நானா என்னை பார்த்து மாமா நீ இன்னும் சாகவில்லை இதற்காக உன்னை நாட்டிலே இருந்து என் தமிழனுக்கு உன்னை கொண்டு வந்தது இது பரிசா இது அத்தா நீ இருந்து விட்டாய் என்று தாமோதர் கொடுத்தாருன்னா என்ன இது என்னடா இது நாட்டுக்கு மன்னனாகிட்டேன்னா ஆமா நம்பி என்றால் இதாண்டா என் சிரசை விட இந்த மணிமகுடம் காரணம் யாருன்னா வயதிலே மூத்தவர் தாமோதராக உரைத்தார் அதை கேட்டு போய் நான் சொன்னா என்ன தெரியுமா என்னன்னு சுக்கிரிபா கோயில ஒரு அண்ணன் ஆள் இருந்து விட்டான் ஆனால் மன்னல் சுடுகாடாக மாறிடும் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள் உனக்கு துணையாக அமைச்சர் ஆஞ்சநேயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் ஆஞ்சநேயர் இதுக்கெல்லாம் காரணம் ஆஞ்சநேயர் தான் கூப்பிடுவாரன் ஆஞ்சநேயரா ஐயனே அண்ணன் பார்த்தாயா உயிரிழந்து விட்டாரே ஐயனே உன்னதை சாவலையா சரிண்ணே என்னை பார்த்து என்னடா செய்தேன் இதை பார்த்து நீ இன்னும் இறக்கவில்லை இன்னும் இறக்கிறாயே ஆஞ்சநேயா ஐயனே இதுக்கெல்லாம் காரணம் இதனா ஒரு மன்னரு இவரு மகாராணி இவன் மகாராணி நீ அமைச்சர் யார் வீட்டு சொத்துக்கு யார் மன்னரு யார் அமைச்சரு யாரு மகாராணி என் மனைவி பத்திரமாத்து தங்கம் தாரை இருக்கு யார் தவம் இருந்தான் அவளை யார் மனமுடித்து தேவர் மூவர் அறிய அவளை நான் மாலை சூடினேன் இந்த கிருஷ்ணந்தைக்கு அவள்தான் ராணி அவளை விடுத்து தெருவோர வீதி வழியாக சென்றவள் எப்பேர் பெற்றவள் இவளான நாட்டுக்கு ராணி அத்தான் உங்க அண்ணன் இருந்ததாக சொன்னீங்க ஆனா இப்பொழுது உயிரோட வந்து விட்டாரு இருந்தாலும் நாடு நகரம் நம்ம கைக்கு வராதா நான் எங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாதா ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் எப்பொழுது திருமணம் முடிந்ததோ புகுந்த வீட்டு பெருமை தான் உரைக்க வேண்டும் அதை விடுத்து நாட்டு மக்கள் முன்னிலே அத்தான் இந்த நாடு நம்ம நகரம் நமக்கு கைக்கு வராதா எங்க அம்மா வீட்டுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டா எவ்வளவு என்னங்குது பாரு இவளுக்கு அடி பட்டி சிரிக்கி ஐயோ யாரு தம்பி இலட்சுமி தம்பி இலட்சுமே மறந்து விட்டேன் போய் மட்டும் நான் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏய் என்னது நாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ வந்து மணிமுடிய ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் சொத்து எப்பேற்பட்ட மணிமுடி நவரத்தினம் சொல்லக்கூடிய 9 நவரத்தினம் உறுதிய மணிமகுடம் இந்த மணிமகுடம் நீ கொடுத்தா நான் போட்டவனா நான் இருந்துட்டேன் உயிரோடு வந்துட்டேன் அல்லவா மணிமுடி சூட்டிக்கொள் அது நீ மணிமுடி கொடுத்தா நான் ஏத்துக்கலாம்
தம்பி எப்படியோ இளையவன் அறியா பிள்ளை சிறு பிள்ளை பயமறியாமல் செய்துவிட்டால் இவளும் செய்துவிட்டால் இருந்தாலும் மன்னித்து விட்டேன். வயதான நேரத்திலே என் உயிர் போகும் சற்று நேரத்திலே என் ஆவி என்னை விட்டு பிரிய போகிறது. வாழ் இருந்து விட்டால் என்ற புண்ணியத்திலே சரித்திரம் பதிய வேண்டும். ஆகையால் தம்பி நான் உன்னை ஒன்று கேட்கின்றேன். ஒன்று ஓராயிரம் கேட்கலண்ணா. எனக்கு கொடுப்பாயா ராஜா? அண்ணா உங்களுக்கு உயிர் வேண்டுமா? தருகிறேன். உயிர் வேண்டாம் அண்ணா, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சத்தியமான தம்பி மீது நம்பிக்கை இல்லையா அண்ணா? உங்க வார்த்தை மீது நடப்பேனா? இருந்தாலும் நாட்டு மக்கள் அறிய இதோ இருக்கும், அவையோர் அறிய அவர்களை எல்லாம் எடுத்து இதோ இருக்கும் பத்தினி உன் மனைவி உரிமை அவள் அறிய தெரிய எதை கேட்டாலும் தருவேன் சத்தியம். மனைவி சம்மதத்தோடு நான் எதை கேட்டாலும் சத்தியம் பண்ண அத்தான் உங்க அண்ணன் என்ன கேட்டாரு? எதை கேட்டாலும் தருவேன் சத்தியம் செய்யுங்கள். எதை கேட்டாலும் தருவேன் என்று சத்தியம் மட்டும் செய்யுங்கள். இந்த நாடு நகர உப்புச்சட்டி வருவோடு உன்னுடைய பேரிலே இருக்கட்டும் சொன்னாரா? அத்தான் பரவாயில்ல, உங்க அண்ணனுக்கும் வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்பொழுது அவர் என்ன கேட்க போறாரு? ஏதோ பழுது கேட்க போறாரு, இல்ல ஏதோ அரிசி மாவு கேட்க போறாரு. ஏதோ என்னால முடிஞ்சது 3 வேலை இல்லைனாலும் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு வேலை ஏதோ கொஞ்சம் கழுவி தண்ணியாவது ஊத்துவேன் உங்க அண்ணனுக்கு. இந்த நாடு நகரம் நானும் யாராவது ஊன்றது நல்லா இருக்காதடியா, என் வீட்டு குடும்ப காத்துக்கு வராதடியா. அடிக்கோ வாய் மூடிய பத்தியா ஆளை பத்தியா அவளுக்கு. அத்தான் உங்க அண்ணன் என்ன கேட்க போறாரு? உங்க அண்ணனுக்கு நானு 3 வேளை சோறு கிடையாது, ஏதோ கழுவி தண்ணி நான் ஊத்துறேன். நாடு நகரம் தான் எனக்கு வேணும். நாட்டுல பாதி எங்க அம்மா வீட்டுக்கு நான் சேர்த்து தேவையில்ல. நான் கேட்டுக்கோடி, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோடிய. அதான் தாராளமாக நிச்சயமாக சத்தியம் செய்யுங்க. சத்தியத்துக்கு பின்னாடி நான் இருப்பேன். உன் அண்ணனுக்கென்றே தேவதைகளை வரவழைத்து விட்டான். அவர் செலுத்துவதே அவர் நாவில உரைத்து விட்டார். அண்ணா எதை கேட்டா தருவேன் சத்தியம். தம்பி ராஜா, தம்பி இந்த ரத்தின திரும்பிடும். நாட்டு மக்கள் முன்னிலை விடுத்து இதோ எனக்கு சம்மதம் பெற்று சத்தியம் பண்ணிட்டு அண்ணா அண்ணாவை விட்டு என் மண்டாட்டியா அட அறிவு கட்ட அற்பரை புத்தி எல்லாம் மூடரே. நாடு நகரம் வேண்டாம், அது மணிமுடியை தூக்கி போட்டு வாங்க, நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம். யாரு? ஐயோ நானா? என்ன பஜாரி வாசம் போங்க. டேய் யாரோ என்ன இவனுக்கு வாயே உலகுது. அது அவ்வளவுதான். என்கிட்ட பேசுடி அடிங்க. மாமா 1000 தான் இருந்தாலும் நான் உங்க தம்பியோட மனைவி அல்லவா? என் மீது நீங்க ஆசை கொள்ளலாமா? தவறல்லவா? அப்போவா எப்பவுமே அவர்தான் மனைவி. ராஜா உரிமையை கொண்டாட
சரியா? போயிடலாம் வாங்க. அவன் போறான் வேலைக்கு. டேய், எனக்கு வாங்க போயிடலாம் நம்ம எங்கேயாவது. வாடா வெளியா. ஏறிட்டா சரியாதான் இருக்கும். ராம ராக்கலா. ஏய், அடி. யாரு என்ன? அத்தா? நமக்கு இந்த நாடு நகரம் வேண்டாம் அத்தா. ஐயனே, என்ன உங்க தம்பி பண்ணாரு ஊர் மேல போகுது? யாருடா? அட அறிவு கட்டவனே. ஆச்சரியா. பூ வாத்தியா இது. ஏய், இவ்வளோ வாயா. தார வாசனை மக்களுக்கு கொண்டு வந்து போய். அடிங்க. சொல்றதை கேளு. சொல்லுண்ணா. நெறிமுறையோடு செய்து விட்டாய். அவனை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். இப்போடா ராஜா. வேண்டாமண்ணா. மனைவிக்கு சொல்ல முடியாது. உரிமை மாமா உரிமை. நாம பள்ளிக்கூடம் போகலாம். ஆய் அப்பளம் வேண்டாமண்ணா சொல்லிட்டு முடியாதா? முடியாது. என்ன தைரியம் உனக்கு? கேட்ட மலையா? அத்தான் ஒரு நிமிஷம் வாங்க. அத்தான் நீங்களும் உங்களுடைய அண்ணனும் ஒரு தாய் பிள்ளை தானே? உண்மைதான். அவர் குடிச்ச எச்சி பழம் நீங்க குடிச்சிருப்பீங்க. அவருக்கு வரும் வீரம் உங்களுக்கு ஏன் வரல? இப்ப நீங்க சாட் எடுத்து 4 விளாசுறதுக்கு இங்க இருக்கிற சட்டில ஒரு சுச்சா போகும். அண்ணா வேண்டாமண்ணா. அண்ணா அதரிப்பாய் என்று நான் நினைத்தேன்.
இந்த நாட்டிற்காக தானே உங்க அண்ணன் நம்மளை வெளுன்னு வெளுக்கிறாரு. ஏன் நீங்க இருவருமே ஒரு தாய் பிள்ளை என்றால் இருவருக்குமே சம உரிமை இருக்கிறது. அப்ப இந்த நாட்டை எள்ளுக்கா பழக்கிற மாதிரி ஏன் சரி பாதியா பிரிக்க கூடாது உங்க பேருக்கு? சபாஸ் அண்ணா சொல்லிட்டு என்ன சபாசியா? எதுக்கு மாதிரி நாட்டு இல்ல டேய் என்ன சபா என்னடியா? ஐயோ மாமா நான் தவறா பேசவில்லையே. அடே தேவையில்லை. நீ ஒருத்தி வந்தா என் மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு. யாரு? நானா? ஏய் அண்ணா நீ வேற கண்ணன் 5 வயதுல அண்ணன் தம்பி யார் பாவியா? நாட்டு மக்கள் அனைவருமே புண்ணியம் வாழ்றாங்கடா. என்ன நீ ஒரு ஆள் தான் பாவின்றா. இப்ப சொல்லு. 5 வயதுல அண்ணன் தம்பி 10 வயதுல பங்காளி 20 வயதுல எதிராளி எதிராளிதான். ஆமா. இப்ப நீ நல்ல முறைடா ஏய், தம்பி போய் அவங்க மக்களோட கேக்குறீங்க முடியாது குட்டி விட்றா. முடியாது நாட்டு மக்கள் முடியாது. முடியாது முடியாது. முடியாது முடியாது. ஐயனே அண்ணன் இருந்துட்டார் நிறுத்த முருகன் விட்டார் மண்ணை அடிக்க அடி போய்விட்டது மண்ணை அடிக்க அடி ஒரு அடி இடுப்பு இடி மாதிரி இருக்கிறது. அப்படியா அடி வாங்க முடியவில்லை என்ன செய்வது அடி வாங்க முடியல. நீ நாட்டுக்கு மன்னனாவன நீ அடி வாங்குற அது சகஜம். என்னையே நீ அமைச்சராக இருக்கிறாடா பாவி உனக்கு தானே பாதி வரும் உன்னால இருக்கிற பின்னத்தான் வேணும் இருந்தாலும் சொல்லுங்க கூடாது இது சென்று மனைவி மீட்க வேண்டும் புறப்பட்டு வா. அவர் சமைத்து ஐயோ! Once more. அப்படி என்றால் நீ நான் அதுக்கு எதுக்கு? அதுடியே எது? ஊனா? அக்கி அப்படி என்றால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இல்ல தெரியலையே. உம்மாவா? என்ன மாமா? மாமா நான் சின்ன குழந்தையா இருந்தா வாடா பாவி பாவி வாடா மாமா சொல்லிட்டார். என்னை பார்த்து மாமா டேய் யார் பாவி? உன்னதான் மாமான். டேய் அன்பு ஒரு கணவருடைய அண்ணன் எனக்கு என்ன வேணும்? மூத்தாரு மூத்தாரை எப்படி என்று அழைப்பார்கள்? மாமானே. அப்ப நான் கூப்பிட்டதுல என்ன தவறு இருக்குது? தவறே கிடையாது. அப்ப ஏன்டா ஒரு அப்படி பேசுறாரு? அப்போ இப்போ கணவன் மனைவி கணவன் மனைவி டேய் அன்பு இதெல்லாம் தவறு இல்லவா? பட்டி அன்பு என்னுடைய மூத்தாருக்கும் அழகான மனைவி தாரை இருக்கின்றாள். அவங்களுக்கோ ஒரு ஆண்மகன் இருக்கின்றாங்க. ஆண்மகன். அப்படி இருக்க வேளையில பாவி ஒரு தம்பி பொண்டாட்டி என்று பாராம வருவா அழாத. யாரு? வந்துருவா லவ். நீ அழாத ஆளே பாவி என்ன நீ அழாத. இப்ப லவ் பண்ணுவேன். லவ் பண்ண சொல்ற பண்ணு பாபா 1000 முறை எடுத்து விட்டாலும் உங்களை முத்தம் கொடுக்க முடியாது, கட்டி பிடிக்க முடியாது, இந்த லோகம் காண முடியாது. என்னை விட்டு விடுங்கள் மாமா, என்னை விட்டு விடுங்கள். ஏய் சரியாவா? என்ன சொன்னா நான் நாளைக்கு என்ன சொன்னா? என்ன சொன்னேன்? ஒரு நாயா என்ன சொன்னா? மாமா அது நீங்கள் என்று பாராமல் தவறுதலா பேசிய வார்த்தைகள். பெண்ணாக பிறந்து விட்டால் யாராக இருந்தாலும் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். அவள்தான் பெண் குலத்தின் பெண்விளக்காக இருப்பாள். அதை விடுத்து உன் கணவன் இருக்கான் என்பதை மறந்து நாய் பயசோர் நாளாடி. ஐயோ மாமா பெற்றவன் எப்பேற்பட்ட பலம் கொண்டவன்? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாத பழைய சாதம் என்று கூறிவிட்டேன். அதுக்கு பதிலாக சாக்கடை என்று கூறவில்லையே. நான் மறந்து விட்டேன். என்னத்த? நீ சாக்கடையாக இருந்தாலும் எனக்கு நீ சந்தனம். ஐயே இப்ப மணக்கும். சாக்கடை நான் கிடையாது, அது நீதான். மணக்கும். எப்படி மணக்கும்? ஏய் உன் வீட்டுல மொத்தம் சத்தியம் பண்ணி பாவி. என்னவென்று? மொத்தமே மொத்தமே உன் ஆடை வியாபாரம் மனசுமே என் சொந்தம். இப்போ என் கணவரா? என் கணவர் அப்பேற்பட்ட கணவர் கிடையாது. அதே போல் நானும் அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறக்கவில்லை. என் தாயும் தந்தையும் என்ன நல்ல முறையில் என்ன வளர்த்திருக்கிறார்கள். என்ன தவறான முறையில் என்ன நினைப்பதை நீங்க விட்டு விடுங்கள். ஹலோ உரிமை. ஹலோ கிலோ அடி லக்க.
உத்தமர் தெரியுமா? அவரோடு நீ பிறந்தவனா நீ? டேய் ஆவியா பாய் போறியா? இல்லை அப்படி. யார் இது? போற பையா என்ன பாடி? என்னை விட்டு விடுங்கள். எதுக்கு? என்னை விடுங்கள். என் கணவரை பார்க்க வேண்டும். என் கணவரை பாராமல் அடி பாட்டி முண்டா தாலியா இருக்கா? அது வேண்டாங்க. மாமனுக்கு முத்து கொடுத்தா கெட்டா போடுவேன். நான் கொடுக்க வேண்டும். தவறுங்க தவறு. தாரை இருக்கும் வேளையில் நான் கொடுப்பது மிகவும் தவறு. அவள் வயசாகி போச்சு அக்காவுக்கு. யாரு? இப்ப நிலைமை ஊஞ்சல் ஆடுகிறது. 16. யாருக்கு? மாமனுக்கு 26. வேண்டாங்க, என்னை விட்டு விடுங்க. 52. அது எனக்கு பயமா இருக்குதுங்க. ஆமாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவா? ஐயோ என்ன? வேண்டாங்க. ஆ? வேண்டாம். தெய்வான சக்காத்து வரமாட்டான். நம்ம 2 பேரும் போய் ஐயா, என்னை விட்டு விடுங்கள் ஐயா. என் கணவரை பார்க்க வேண்டும் ஐயா. சும்மா அவன் தான் விட்டுட்டு போயிட்டு அவனை போய் பார்க்கணும் என் கணவர் என்ன விட்டு போவாரா? கூடவே கூடாது. என்ன போயிடுச்சு? பீஸ் போயிடுச்சா? அவனே இருக்காது. நீ பாத்தியா? நான் அவுட். வாழ்றது நானு, எனக்கு தான் தெரியும். அதை விடு, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சோற வச்சிக்கா என் கூட சித்திரமா எழுதி. யாரு? அப்பேற்பட்ட பெண்மணி நான் கிடையாது. அடடடடடட. உன் இலக்கிலே வாழக்கூடிய நான் ஜீவன் என்னை திரும்பி பார். எதுக்கு? ஐயோ, துடிக்கிறடியே. என்ன துடிக்குது? பட்டாக்குன்னு. டேய் வேலு, ஏய், வாங்க. அவன் வரவே மாட்டான். ஆமே. யாரு? I love you. ஐயோ வேண்டாக்கு. ஆச்சல்லம். அந்த வார்த்தை எனக்கு சொல்ல விலைகளின் தலையில் இடியே இந்த விழுகிறது. மனதை எடுத்து விட்டு உனக்கு பாரிஜாத மலரை கொண்டு வருகிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அது வாசனை திரவியம். வாசனை திரவியமா? அதன் மீது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, ஆசையும் கிடையாது. நான் வச்சுக்கிற நம்பிக்கை நீ வச்சுக்கிற நம்பிக்கையா? உன் நம்பிக்கைலாம் ஒரு பொழுதும் செல்லாதென்ற செல்லாத. செல்ல வைப்பேன். நீங்க கொஞ்சம் நீ மனது வைத்தால் நானா? மார்க்கம் உண்டு. சத்தியமா கிடையாது. ஒன்று 99 மார்க் எதுக்கு? உனக்கு. எனக்கா? நீ மார்க் எனக்கு போடுறியா? ஆமாடி. என்ன கட்டிய கணவன் மார்க் போட்டா போதும். போய் சும்மா கனவு அவனை விட்டு போயிட்டானா? யாரு? அவனை, ஏய் once more நீ பீஸ் போயிடுச்சு அவனுக்கு. ஐயோ வேண்டாம், அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க. ஆ, எனக்கு பயமா விடாத. இருக்குதுங்க. முன்னாடி அப்படித்தான் இருக்கும். எதுக்கு? அப்புறம் just இறுதியான முடிவு என்னால் முடியவே முடியாதுங்க. சத்தியமா முடியாதுங்க. முடியாது என்பது இந்த வாயுடைய அகராதிலே கிடையாது. சொல்வதை கேள். உரிமை எனக்கு நீ கிடைக்க வேண்டும். எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் இந்நாட்டில் ராணியாக வாழலாம். நானா? ஆமா. அட துப்பு கட்ட மனுஷனே, நான் அந்தரங்க காதலியா? சத்தியமா கிடையாது. என் கணவருடன் குடிசையில் வாழ்ந்தாலும் வாழ்வினை தவிர உன்னிடம் அரண்மனையில் ஒரு நேரம் கூட வாழ முடியாது என்னால். அப்போ உன் அளவு